Hello students, next chapter 2 algebra exercise 2.5 3 and 4 பார்க்க போறோம்டா. கணித தொகுத்தறிதல் முறையில் 4 plus 8 plus 12 plus etc. 4n is equal to 2n into n plus 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். using mathematical induction prove that 4 plus 8 plus 12 plus etc. 4n equal to 2n into n plus 1. அனைத்து n belong to capital N நிறுவுக. capital Nங்கிறது natural number. சொல்யூஷன் எடுத்துக்கிறோம் அந்த கொஷினை. let p of n is equal to அந்த கொஷினை எடுத்து எழுதியாச்சு. ஸ்டெப் 1 பாருங்கள், படி 1 புட் n is equal to 1 அப்படின்னு எடுத்துக்கணுண்டாமா. நம்ம கொஷினில் எடுத்துருக்கோம் இல்லையா, அது லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு இருக்குது. ஸோ ரெண்டுத்தோட ஆன்சரும் ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம செகண்ட் ஸ்டெப்புக்கே போகிறோம். அதர்வைஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப்போடே ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு p ஆஃப் n is equal to 4n இருக்குது. ஸோ 1ன்னு போடுறோம் எண்ணுக்கு. ஸோ 4n's are 4. ஸோ p ஆஃப் 1ஓட ஆன்சர் 4 கிடச்சிடுது. ரைட் ஹேண்ட் சைடோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா p ஆஃப் n is equal to 2n into n plus 1 அப்படின்னு போடுறோம். என்னோட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். therefore p of 1 is equal to 2 into 1 into 1 plus 1 அப்படின்னு ஆகும். ஸோ 2 into 1 2, 1 plus 1 2. ஸோ 2 2s are 4. ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஈக்குவல் டு ரைட்டு நமக்கு கிடச்சிருத்தா இல்லையா? therefore p of 1 is true. p of 1 என்பது உண்மை அப்படின்னு சொல்லிடுறோம். சப்போஸ் நாட் ஈக்குவலாக இருந்தால் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னு சொல்லிடுவீங்க இல்லையா? p of 1 என்பது உண்மையாக இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா ஸ்டெப் 2க்கு போக வேணாம். ஸோ ஸ்டெப் 2 பாருங்கள், அசியூம் p of k is true. p of k ஐ உண்மை என கொள்க. புட் n is equal to k. ஸோ p of n is equal to 4 plus 8 plus 12 plus etc. 4n into 2n into n plus 1. ஸோ அந்த கொஷினை எடுத்து எழுதியிருக்கேன். அந்த கொஷினில் இப்போ என்னக்கு பதில் கேன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ p of k is equal to 4 plus 8 plus 12 plus etc. 4k equal to 2 into k plus 1. ஓகேவா? ஸோ therefore p of k என்பது உண்மை அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டெப் 3 பாருங்கள், p of k plus 1 ஐ உண்மை என நிறுவ வேண்டும். p of k plus 1 ஐ உண்மை என நிறுவ வேண்டும். to prove p of k plus 1 is true, put n is equal to k plus 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அந்த கொஷினில் எடுத்து எழுதிக்கிறேன். p of n is equal to 4 plus 8 plus 12 plus etc. 4n is equal to 2 into n plus 1 இல்லையா? இதுதான் கொஷினு. இப்போ n எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சப்ஸ்டிடியூட்டிங் n equal to k plus 1 அப்படின்னு போட போகிறோம். ஸோ நம்மளோட ரிசல்ட் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். p of k plus 1 is equal to 4 plus 8 plus 12 etc. 4 into k plus 1 equal to 2 into என்னக்கு பதில் k plus 1 போட போகிறோம். இன்ட்டு n plus 1 இருக்கா? என்னக்கு k plus 1 போட்டாச்சு, ப்ளஸ் 1 இருக்கு இல்லையா? ஸோ ப்ளஸ் 1 போட்டுக்கலாம். ஸோ p of k plus 1 is equal to 4 plus 8 plus 12 plus etc. 4 into k plus 1. ஓகேவா? 4 into k plus 1 is equal to 2 into k plus 1 into k plus 1 plus 1 இருக்குல்லையடா, அது k plus 2 மாறிடுது. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நமக்கு லெஃப்ட் ஈக்குவல் டு ரைட்டுன்னு கிடைக்குது. ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட் சைடை ப்ரூவ் பண்ண போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள், p of k plus 1 is equal to 4 plus 8 plus 12 plus etc. 4 into k plus 1 அப்படின்னு இருக்கா? நான் என்ன சொல்லியிருக்கேன்? இதோட பிஃபோர் நம்பர் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த பிஃபோர் நம்பரை நம்ம ஒன்றும் இல்லைடா, செகண்ட் ஸ்டெப் இருக்கு இல்லையா, அதில் லெஃப்ட்டில் என்ன இருக்கோ அதை இதை இங்கே போட போகிறோம். அவ்வளோதான்டா. ஸோ p of k plus 1 is equal to 4 plus 8 plus 12 plus etc. அங்கே 4kன்னு இருந்துச்சா, அந்த 4k போட்டுட்டு இதில் இருக்க அந்த லாஸ்ட் டேர்ம் அப்படி எழுதியாச்சு. 4 into k plus 1. இப்போ 50யோட பிஃபோர் நம்பர் என்ன சொல்லுவீங்க? 49 சொல்லுவீங்க. ஆஃப்டர் நம்பரை 51 அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? நம்பர்னால் ஈஸியாக சொல்லிடுவீங்க. ஸோ 4 into k plus 1னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸாலையும் சொல்ல முடியாது இல்லையா? அதுக்காக தான் இந்த ஒரு க்ளூ வேர்டு மாதிரி நினைவு வச்சுக்கிங்க. செகண்ட் ஸ்டெப்பில் லாஸ்ட்டு லெஃப்ட் இருக்கு இல்லையா, அதுதான் அங்கே வரும் அப்படின்னு நினைவு வச்சுக்கோங்க. அவ்வளோதான்டாமா, வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ ஒரு அன்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? 4 plus 8 plus 12 plus etc. 4k அப்படிங்கிறது நம்ம செகண்ட் ஸ்டெப்பு மாதிரியே இருக்கா? அப்போ அதானே ரைட் ஹேண்ட் சைடு தானே அதோடைய ஆன்சரு. அப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடை இங்கே ஈக்குவேட் பண்ணலாமா இல்லையா? ஸோ 2k into k plus 1 அப்படின்னு போட்டுறேன். ஸோ அந்த அன்லைன் பண்ணின வரைக்கும் நம்மளுடைய செகண்ட் ஸ்டெப்பு. அதனால் அதோட ரைட்டோட ஆன்சரை தூக்கி போட்டுட்டு ரிமைனிங் அந்த 4 into k plus 1 அங்கே தூக்கி எழுதியாச்சு. ஓகேவா? இப்போ ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குடாமா? k plus 1 இருக்கா? ஸோ k plus 1 into ரிமைனிங் இதில் என்ன இருக்குது? 2k இருக்குது. இதில் பேலன்ஸ் +4 இருக்குது.
ஓகேவா? ஸோ அந்த 2k + 4ல் 2 காமனாக எடுக்கலாமாடா? k + 1 இன்ட்டு 2 இன்ட்டு k + 2 அப்படின்னு போட்டுடலாம். 2 இன்ட்டு k + 2 ஏன்னா உள்ளார விட்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறச்சு 2kன்னு வரும். 2 2s are 4 கிடச்சிரும். ஸோ 2 இன்ட்டு k + 1 இன்ட்டு k + 2 நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு கிடச்சிருதுடாமா. ஓகேவா? ரைட் ஹேண்ட் சைடு கிடச்சிருதா? ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட் சைடை ப்ரூவ் பண்ணிட்டோம். தேர்ஃபோர் p of k + 1 is true. p of k + 1 என்பது உண்மை அப்படின்னு சொல்லுகிறோம். பை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் p of n is true for all n. கணித தொகுத்தறிதல் விதியின்படி எண்ணின் எல்லா p of k + 1 is true. p of k + 1 என்பது உண்மை என நிறுவப்பட்டது. By the principle of mathematical induction p of n is true for all n. அந்த nங்கிறது என்னதுன்னா நேச்சுரல் நம்பர்ஸ்டா, இயல் எண் சொல்லுவோம் இல்லையா? p of n is true for all n belong to capital N. n belongs to capital N. ஓகேவா? அந்த கேபிட்டல் என்கிறது நேச்சுரல் நம்பர், இயல் எண். கணித தொகுத்தறிதல் விதியின்படி எண்ணின் எல்லா மதிப்புகளுக்கும் p of n என்பது உண்மை என நிறுவப்பட்டது அப்படின்னு எழுத போகிறோம். அவ்வளோதான். கணித தொகுத்தறிதல் விதியின்படி எண்ணின் எல்லா மதிப்புகளுக்கும் p of n என்பது உண்மை என நிறுவப்பட்டது, இல்லை உண்மையாகும் அப்படின்னு சொல்லலாம். எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகேவா? 4th question பார்க்கலாமாடா? யூஸிங் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ப்ரூவ் தட் கணித தொகுத்தறிதல் முறையில் 1 + 4 + 7 + எக்ஸெட்ரா 3n - 2 is equal to n into 3n - 1/2. இதோட சொல்யூஷன் பார்க்கலாம். கொடுத்துருக்க கொஷின் எழுதியாச்சு. லெட் p of n is equal to அந்த 1 + 4 + 7 + எக்ஸெட்ரா 3n - 2 is equal to n into 3n - 1/2 அப்படின்னு போட்டாச்சு. ஸ்டெப் 1 பாருங்கள். புட் n is equal to 1. இது லெஃப்ட்டு ரைட்டுன்னு 2 பார்ட் இருக்கு இல்லையா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சரும் ரைட் ஹேண்ட் சைடோட ஆன்சரும் நமக்கு ஈக்குவலாக வருதான்னு செக் பண்ணலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள். p of n is equal to 3n - 2வா? ஸோ என்னோட வேல்யூ 1 கொண்டு போய் நம்ம போடுறச்ச p of 1 is equal to 3 into 1 - 2. ஸோ 3 - 2வா? therefore 1 கிடைக்குது. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு என்ன வருதுன்னு பார்ப்போமா? ரைட் ஹேண்ட் சைடு வந்து p of n is equal to n into 3n - 1/2வா? n into 3n - 1/2. என்னோட வேல்யூ 1. அப்போ p of 1 is equal to 1 into 3 into 1 - 1/2. ஸோ 1 into 3 - 1 2 இல்லையா? ஸோ டிவைடட் பை 2 2 வந்து கேன்சல் ஆகிடும். தேர்ஃபோர் p of 1 equal to 1 கிடச்சிடுது. ஸோ லெஃப்ட் ஈக்குவல் டு ரைட் அப்படின்னு கிடச்சிட்டனால p of 1 என்பது உண்மை, p of 1 is true அப்படின்னு சொல்லிடுறோம். ஸ்டெப் 2 பாருங்கள். அசியூம் p of k is true. p of k-ஐ உண்மை என கொள்க. புட் n equal to k. ஸோ கொஷினில் எங்கெல்லாம் n இருக்கோ அங்கெல்லாம் நம்ம சப்ஸ்டிடியூட்டிங் n equal to k அப்படின்னு போடுறோம்டாமா. ஸோ p of k is equal to 1 + 1 + 4 + 7 + எக்ஸெட்ரா 3k - 2 is equal to k into 3k - 1/2. Therefore p of k is true. p of k என்பது உண்மை. Therefore p of k என்பது உண்மை. தேர்ட் ஸ்டெப் போலாமாடா? p of k + 1ஐ உண்மை என நிறுவ வேண்டும். To prove p of k + 1 is true, put n equal to k + 1. ஸோ அந்த கொஷினை எடுத்து எழுதி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. p of n is equal to 1 + 4 + 7 + எக்ஸெட்ரா 3n - 2 is equal to n into 3n - 1 divided by 2. So substituting n equal to k + 1. Therefore we get p of k + 1 is equal to 1 + 4 + 7 + etc. 3 into k + 1 - 2 is equal to n-ங்கிறது k + 1 into 3 into k + 1 - 1 whole divided by 2.
P of k plus 1 is equal to 1 plus 4 plus 7 plus etc. 3 into k, 3k, 3 ones are 3, so plus 3, minus 2 அங்கே இருக்குது, அது அப்படியே போட்டுக்கலாம், is equal to k plus 1 into 3 into k, 3k, plus 3 into 1, 3, minus 1 இருக்குது, அதை போட்டுக்கலாம், whole divided by 2. P of k plus 1 is equal to 1 plus 4 plus 7 plus etc. 3k, 3 minus 2 வந்து 1 போட்டுட்டோம், k plus 1 into 3k, 3 minus 1 2 இல்லையா, whole divided by 2. இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ண போகிறோம், லெஃப்ட் எடுத்துகிட்டு ரைட்டை என்னன்னு வருதான்னு செக் பண்ண போகிறோம், சரியா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள், P of k plus 1 is equal to 1 plus 4 plus 7 plus etc. 3k plus 1. ஓகேவா? ஸோ அந்த 3k ப்ளஸ் 1ஓட பிஃபோர் நம்பர் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன், என்ன க்ளூவோட வச்சுக்க சொல்லியிருக்கேன், செகண்ட் ஸ்டெப்பில் செகண்ட் ஸ்டெப் இருக்கு இல்லையா, அதில் லாஸ்ட் டேர்ம் இருக்கு இல்லையா லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதை தூக்கி இங்கே போட போகிறோண்டாமா. ஸோ 1 + 4 + 7 + எக்ஸெட்ரா 3k minus 2 plus 3k plus 1. ஸோ அதோட பிஃபோர் நம்பர் எழுதி அந்த நம்பரை போட்டாச்சு. ஸோ இப்போ நான் அன்லைன் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த லைனோட பாருங்கள், ஸ்டெப் 2ல் பாருங்கள் அப்படியே வருதா, அப்போ அந்த ரைட் ஹேண்ட் சைடோட ஆன்சரை தூக்கி இங்கே ஆக்குப்பை பண்ணிக்கலாமா இல்லையா. ஸோ k இன்ட்டு 3k minus 1/2 ப்ளஸ் இந்த ரிமைனிங் பார்ட்டை அப்படியே தூக்கி எழுதிருங்க. இப்போ க்ராஸ் பண்ணலாம் நம்ம, ஓகே. ஸோ k இன்ட்டு 3k minus 1 ப்ளஸ் 2 அங்கே க்ராஸ் ஆகிறச்சே 2 இன்ட்டு 3k plus 1. ஸோ இது மல்டிப்ளை பண்ணுவோண்டாமா, ஹோல் டிவைடட் பை 2 இருக்குது. k இன்ட்டு 3k 3k ஸ்கொயர், k இன்ட்டு -1 -k, 2 இன்ட்டு 3k 6k ப்ளஸ் 2 இன்ட்டு 1 ப்ளஸ் 2 ஹோல் டிவைடட் பை 2 போட்டாச்சு. ஸோ 3k ஸ்கொயர் -k ப்ளஸ் 6k வந்து 5k ப்ளஸ் 2 ஹோல் டிவைடட் பை 2. ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருபடி சமன்பாடு வடிவில் இருக்கனால ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். 3 2s are 6, நமக்கு 5 வேணும். ஸோ 3 2s are 6, 3 + 2 வந்து 5, 3 × 2 வந்து 6 கிடச்சிரும். நமக்கு அந்த கோஃபிஷியன்ட் 3 இருக்கனால 3ஆல் டிவைட் பண்ணிடுவோம், ஓகேவா. ஸோ அந்த 3 3 கேன்சல் எடுத்துனா அதில் 1 மட்டும் இருக்கும். ஸோ k + 1 இன்ட்டு 3k + 2 ஹோல் டிவைடட் பை 2. ஸோ நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு கிடச்சிடுத்துருவா, ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு கிடச்சிடுது. therefore P of k plus 1 என்பது உண்மை. therefore P of k plus 1 is true. therefore by the principle of mathematical induction P of n is true for all n belongs to capital N. capital Nங்கிறது என்னதுராமா, நேச்சுரல் நம்பர்ஸ் இயல் எண். கணித தொகுத்தறிதல் விதியின்படி எண்ணின் எல்லா மதிப்புகளுக்கும் P of n என்பது உண்மை என நிறுவப்பட்டது, உண்மையாகும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா. கணித தொகுத்தறிதல் விதியின்படி எண்ணின் எல்லா மதிப்புகளுக்கும் P of n என்பது உண்மை என நிறுவப்பட்டது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ், 5 மார்க்கில் கேட்பாடா. ஸோ 2 or 3 times பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ புரியும். ஒரு தடவை பார்த்தோன்னேலாம் புரியாது சம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ 2 3 தடவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கும், ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.